திடீர் ட்ரீட். ஹலோ ஃபோக்ஸ், நான் தான் கேகுக்குள். திடீர் ட்ரீட்டுக்கு எப்படி எவ்வளவு தடைகள் தாண்டி வந்தோம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்றாங்க. புது மாப்பிள்ளை கிட்ட நாங்கள் ஆல்ரெடி கேட்டுட்டோம், எங்க வெஜ் பாய்ஸ்க்கு எப்போதான் நான்வெஜ் ட்ரீட் வைப்பீங்கன்னு சொல்லிட்டு திடீர் ட்ரீட்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆரம்பிச்சு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்றதுக்குள்ள எங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு. இந்த ட்ரீட் வாங்குறதுக்குள்ள ட்ரீட்னு வச்சா இங்க தான் சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் இப்படி நினைச்சிடாதீங்க. என்னடா அவன் கையை பையில போட்டு வரான். ஒரு முக்கால்வாசி விபத்து ஒன்று நடந்துருச்சு எனக்கு. அதனால கையில ஃபிராக்சர் ஆயிட்டு கட்டு போடணும்னு சொல்லிட்டாங்க. டூ வீலர் மோதிக்கிட்டு விபத்து நடந்துருச்சு எங்களுக்கு. அதனால நாம எப்பயுமே மெதுவா போறது முக்கியம் இல்ல, நமக்கு ஆப்போசிட்ல வரவங்களும் மெதுவா வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால வண்டியில சேஃபா போங்க. இது எப்படி இருக்கு? என்னோட கல்லூரி நண்பன் நடந்து போயிட்டு இருக்கும்போது குடிச்சிட்டு வந்து வண்டியில இடிச்சிட்டாங்க. எல்லாம் அந்த குடியால வந்தது தான் இந்த கேடு. குடி அடுத்தவன் வீட்டையும் கெடுக்குது, நடந்து போறவங்களுக்கும் விபத்து நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் அந்த பதிவு போட்டேன். கெட் வெல் சூன் நண்பா. அப்புறம் ஒண்ணு, கட்டு போட்டு என்னடா அமைதியா இருக்காம வீடியோ போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா, கொலைக்காத நாயும் இல்ல, குறை சொல்லாத வாயும் இல்ல, நம்ம வேலை நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கோம். உள்ள ஒரு ஆர்டிபிஷியல் கிணறு ஒன்று இருந்துச்சு, அதில் தான் நான் கை கழுவுன்னு சொல்லிட்டு அந்த அண்ணாவை ஹெல்ப் பண்ண சொன்னேன். ஒரு கை போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இன்னொரு கையை எதிர்பார்க்குறோம். மிஸ்டர் ராகவன், இவர் தான் எனக்கு எப்பவுமே என்டர்டைன்மெண்ட். இவர் வந்து மட்டன் பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் இங்க வந்தாரு. இவர் ஸ்ட்ரைக்கர் நாகா, இவர் கொஞ்சம் ஓல்டு மாப்பிள்ளை. இந்த அண்ணா வெளியே வந்தோடனே கால் வந்தோடனே எனக்கு தோணும், நல்ல வேலை நம்ம சிங்கிளா தான் இருக்கோம், இல்லை இந்த மாதிரி நமக்கும் கால் வந்துட்டே இருக்கும்னு. புது மாப்பிள்ளை சொல்லிட்டாங்க, என்ன வேணா ஆர்டர் பண்ணிக்கங்கடா, இன்னைக்கு உங்க நாள் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த அண்ணா ஆர்டர் பண்ணா லைன் போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு எது இருந்தாலும் எனக்கு ஒரு பிரியாணி இருந்தா போதுங்க. Next Mapalai, Halusu Funda. இவர் தான் அடுத்த மாப்பிள்ள. எதனால அந்த பழைய வீடியோனா, அது எங்க அண்ணாவோட ட்ரீட்டும் ஸ்ட்ரைக்கர் நாகானோட ட்ரீட்டும் மேரேஜ் ட்ரீட். அதுல வந்து நான் அதில் நெக்ஸ்ட் மாப்பிளைன்னு போட்டேன். இப்போ அதே மாதிரி இந்த அண்ணாவை நெக்ஸ்ட் மாப்பிளைன்னு போட்டிருக்கேன். ஆர்டர் பண்ணிட்டோம், சரி சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனோம். அங்க வேற லெவல்ல இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நான் இன்னும் ஏன்டா சிங்கிளா இருக்கேன்னு தோணுச்சு. ஆம்பியன்ஸ் வேற லெவலுங்க. உள்ள ஸ்விம்மிங் பூல் அப்படியே வேற மாதிரி இருந்துச்சு. வியூலாம் என்ன மாதிரி குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போனீங்கன்னா ஜாலியாவே என்ஜாய் பண்ணலாம். இட வசதிலாம் இருந்துச்சு. பிளே கிரவுண்டு உள்ள எவ்வளோ பெரிய இடம், சுத்தி பார்க்கவே டைம் சரியா போச்சு. ஆர்டர் பண்ணது எப்படி வரதுக்கு அரை மணி நேரம் ஆகும் தெரியும், அதனால சுத்தி பார்க்க போனோம். எங்களாலாம் ஒரு இடத்துல ஒழுங்கா உட்கார முடியாது, அங்கங்க நடந்துட்டே இருப்போம், அது இதுன்னு நோண்டிட்டே இருப்போம். ஃபோக்ஸ், ஒரு விஷயம், நான் எப்பவுமே வீட்டில் இலையில தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு இந்த ட்ரீட்னால தான் பிளேட்ல சாப்பிட்றேன். சிக்கன் மேல லெமனை வச்சு கொடுத்தா சிக்கன் லெமனா, இது இந்த ஜோக்கை சஜஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கர் நாகா. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஒரு ஜாலியா இருப்போமோ அதே மாதிரி ஸ்ட்ரீட் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியே எங்கேயாவது போனோம்னா வேற லெவல்ல ஃபன்னா என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும். ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் அன்னைக்கு நாங்களாம். இந்த ட்ரீட்ல என்னோட நண்பன் கோயம்புத்தூர்ல இருக்காங்க, மணிகண்டன் சொல்லிட்டு, அவங்க வரல. அதை ரொம்ப நான் மிஸ் பண்றேன். ஆனா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அதாவது புரட்டாசி மாசம் சொல்லிட்டாங்களா, அதனால இந்த மாசமே சாப்பிட்டு முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு வேற லெவல் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். புது மாப்பிள்ளை என்னையே தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க, இவன் இங்கேயே இவ்வளவு பேச்சு பேசுறான், வீடியோல என்னென்ன பேச போறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு என்னையே பார்த்துட்டு இருப்பாங்க. பாருங்களே, ஆவணி மாசம் கடைசி நாள் கடைசி பீஸ் சாப்பிட்டு புரட்டாசி தொடங்கலாம் சொல்லிட்டு கடைசி பீஸ் ஆசையோட ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அடுத்தோட நானும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் கேகுக்குள்.